नमस्ते। रश्मि रति के आधार पर प्रकृति सौंदर्य का वर्णन कीजिए. रश्मि रतिயை பேஸாக வச்சு நேச்சரை வர்ணிக்கிறது எப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பிரவீன் உத்ராது சரவணா கைட்லேருந்து உங்களுக்கு எடுக்கிறேன். மகாகாவியமே प्रकृति का वर्णन होना जरूरी है. மகாகாவியம்னா பகுத்து படா கிரந்த்னு அர்த்தம், மிகப்பெரிய புக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மகாபாரதத்தை சொல்லலாம். மகாகாவிய में प्रकृति का वर्णन होना जरूरी है. இந்த மகாகாவியங்களில் நேச்சரை வர்ணிக்கிறது ரொம்பவும் அவசியம். மகர் கண்டகாவியம் அப்படின்னா அந்த மகாபாரதத்திலேருந்து சில கேரக்டருங்களை சில நிகழ்வுகளை மட்டும் சொல்கிறது தான் கண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் வைஸ், கண்டு வைஸ், பிரிவு வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டு காவியமே பிரகிருதி சித்திரன் ஹோனா ஜரூரி நகியே. இந்த கண்ட காவியங்களில் பிரகிருதி நேச்சரை வர்ணிக்கிறது ரொம்பவும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கவி பிரகிருதி பிரேமி ஹோத்தா है, ஆனால் கவிஞர் நேச்சரை ரொம்ப விரும்புகிறவர். इसलिए वह अपने आप काव्य में प्रकृति चित्रण को स्थान देता है. தன்னை தானே இந்த காவியத்தில் பிரகிருத்தியோட இடத்த கொஞ்சம் கொடுக்குறார், நேச்சருக்கும் கொஞ்சம் இடத்த கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இடங்களில் நேச்சரை பற்றியும் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. रश्मि रति में प्रकृति चित्रण के அவசர் பகுத்து கம் है. இந்த ரஷ்மி ரதியில் நேச்சரை வர்ணிக்கிறது ரொம்ப குறைஞ்ச இடங்களில் வர்ணிச்சுக்கிட்டு இருக்காரு. சர்ச்சித் பிரசங்கம் கா அதில் மத்தலப் ஹாட் டாபிக், ரொம்ப பரபரப்பான இந்த கண்ட காவியத்தில் பரபரப்பான டாபிக் இடையில சர்ச்சித் பிரசங்கம் கா பிரபாவ் பிரகிருதி சித்திரன் சே கட்டு சக்தா ஹே. அந்த அவர் சொல்லக்கூடிய இந்த கண்டகாவியத்தில் இந்த ரஷ்மி ரதியில் சொல்லக்கூடிய சச்சித்து பிரசங்கம் அப்படின்னா ஹாட் டாபிக்கு, பரபரப்பான அந்த நியூஸ் பிரபாவனா தாக்கம், அது பிரகிருதி சித்திரனிசை நம்ம இயற்கையை புகழ்கிறனால அது கட்டு சக்தாகே. அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் குறைஞ்சு போயிடும், இயற்கையை வர்ணிக்கிறதுனால குறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. इसलिए कवि दिनकर ने रश्मि रति में जानबूझकर प्रकृति वर्णन कम किया है. அவர் தின்கர் என்னதான் நேச்சரை விரும்புகிறவராக இருந்தாலும் இந்த ரஷ்மி ரதியில் வேணுமுனே ஜான்பூச்கர்னா வேணுமுனே பிரகிருதி வர்ணன் இயற்கையை வர்ணிக்கிறத கம் கியா ஹே, குறைச்சிக்கிட்டாரு. ஏன் குறைச்சிக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் சர்ச்சித்து பிரசங்கம், அவர் ஹாட் டாபிக் கட்டு ஜாயகா, அது குறைஞ்சி போயிடும், அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் குறைஞ்சிருங்கிறதுக்காக இயற்கை வேணுமுனே குறைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஃபிர்பி பிரகிருதி கே கலாபோங்கோ, ஆனாலும் பிரகிருத்தியில் இருக்க ஆர்வத்தினால உன்கோ உப்பமா கே ரூப்புமே, உப்பமானா துல்னா மேட்ச், கொஞ்சம் அங்கனங்கன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி, உப்பமா கே ரூப்புமே தேனேமே பச் நகி சக்கே, கொஞ்சம் அவரால் அதுலேருந்து தப்பிச்சே போக முடியல. கொஞ்சம் எக்ஸாம்பிள் ஆட்ட கொஞ்சம் ஊர்கா மாதிரி அங்கங்கே அவர் தொட்டுக்கிட்டாரு, சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ணன் பரசுராம் சே தனு வித்யா சீக்னே லக்தா ஹே. பரசுராம் தனு வித்யா அப்படின்னா வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்காரு. பரசுராம் கா ஆசிரம் கனே ஜங்கலோं के बीच में था. அந்த பரசுராமுடைய ஆசிரமம் தங்கும் இருக்கும் இடம் கனே ஜங்கல்னா திக்கான ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில், பீச் மேனா மிடில் இருக்குது. இஸ் சந்தர்ப்பமே வே பிரகிருதி கா வர்ணன் கர்த்தே ஹுவே, இந்த சுச்சுவேஷனில் அவர் இந்த இடத்துல பிரகிருத்தியை வர்ணன் கர்த்தே ஹுவே கேட்டேகி சொல்கிறாரு. ஏ சீத்தல் ஆறு விரல் கனன்தா, இது சீத்தல் சில்லுன்னு இருக்கிற அரிதான, விரல்னா ரொம்பவும் ரேரான ஒரு திக்கான ஒரு ஃபாரஸ்டாட்டம் இருக்குது, ஜங்கல் அப்படின்னு சொல்கிறார். பஹாடி மைதான் பர், பஹாடினா மவுண்டன், மைதான்னா கிரவுண்ட், மலைகள் சூழ்ந்த சமவெளி பர் சௌபாயமான் தான் அப்படின்னா ரொம்ப அதிசுந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைகள் சூழ்ந்த அந்த மலைகள் சூழ்ந்த சமவெளி, அது ரொம்ப அழகாக இருக்குது அவரோட ஆசிரமம். அங்கே தூப், அங்கே தூப் சுக்தாய் தி, தூப்னா சன்லைட், அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசுக்கு. இஸ்லியே குச் ஹிரன் தூப்புமே பேட்டுக்கர், அதனால் கொஞ்சம் மான் கொஞ்சம் டீருங்கெல்லாம் அங்கே தூப் சீக்கினே, அங்கே வெயில் காயறதுக்காக
சுக்குக்கா அனுபவ் தூப் அந்த வெயிலோட ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுங்கிறக்காக அனுபவ கர்த்திகை அதை வந்து அழகாக படுத்து அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. வன்னிக்கே அந்நிய ஜீவி இன்னும் ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு சம் அதர் அனிமல் கூட அப்பனே ஸ்தானுக்கே பஹர் அந்த தங்கும் இருக்கும் இடத்தை விட்டுட்டு வெளியே வந்து ஆக்கர் விச்சேர்த்தேத்துன்னா அலைந்து திரிந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த புல்வெளியில் மலைகள் சூழ்ந்திருக்க அந்த சமவெளியில் ஹிரனும் இன்னும் அந்நிய விலங்குகளும் அது தங்கும் குகைகளை எல்லா இடத்தையும் விட்டுட்டு வந்து அலைஞ்சு உலாவிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. வர்ணன் உத்னா மன்மோகக்கு நகிகை இந்த எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோ ஒன்றும் அட்ராக்ஷனாக மனதை மோக வைக்கிற மாதிரி மனதை மயங்க வைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஜித்னா ஊர்வசி காவியமே ஊர்வசிங்கிற காவியத்தில் இந்த இடத்துல ஒரு காவியத்தை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஊர்வசி காவியத்தில் இருக்கிற மாதிரி ஒன்றும் அழகு இதில் கிடையாது ரஷ்மிரத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகே பரசுராம் கர்ணுக்கோ ஷாப் தேனே வாலேகே கியூங்கி வரப்போகிற காலகட்டத்தில் பரசுராம்ங்கிறவர் வந்து கர்ணனுக்கு சாபம் கொடுக்க போகிறாரு. உன்கா சாப் சுன்கர் அமாரே தில்லுமே கர்ணிக்கே பிரதி தயா பேதா கர்ணாகி கவிக்கா உத்தேசிய அந்த சாபத்தை கேட்டு கர்ணன் மேலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய சிம்பத்தி இறக்கம் வரணும் அப்படிங்கிறது தான் கவியோட முக்கியமான எய்மாக இருந்துச்சு. அவர் இந்த இயற்கையை வர்ணிக்கிறதெல்லாம் அவரோட எய்ம் ஒன்றும் கிடையாது. கர்ணனுக்கு என்ன சாபம் கொடுக்க போகிறாரோ அப்படின்னு மக்களை அதில் ஒரு அட்ராக்டிவ் பண்ண வைக்கிறது தான் அவரோட முதல் எய்மாக இருந்துச்சு. பிரகிருதிக்கு சுந்தர் சித்திரன்னு சே இஸ்மே பாதா படு சக்தி ஹே பிரகிருத்தியை வர்ணிச்சுக்கிட்டே போனாருன்னா அழகில் நம்மளும் அந்த அழகில் மயங்கி போயிடுவோம். அதனால பாதா படு சக்திக இதனால் இந்த ரஷ்மிரதியில் இந்த பரசுராம் சாபத்தில் வந்து பாதானா தடை வந்துடும். அதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுனால இயற்கையை குறைச்சிக்கிட்டாராம் வேணும்னே. इसलिए दिनकर ने इतना बातें बताया பரியார்த்து சம்ஜா அதனால் தின்கர் வந்து எவ்வளவு விஷயம் சொன்னாரோ அது பரியாப்த் அப்படின்னா இனாஃப் போதுமானதாக இருந்துச்சு. எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டாரு. தேவையில்லாதது நிறைய இயற்கையை வர்ணிச்சுக்கிட்டே போனார்னா அந்த மெசேஜ் வந்து கரெக்டாக நமக்கு ரீச் ஆகாது. சாபம் அது என்ன சாபம் என்ன அப்படிங்கிறது மெயின் ஸ்டோரி வந்து நமக்கு புரியாது. அப்படிங்கிறதுக்காக இயற்கையை கொஞ்சமாக வர்ணிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. குந்தி கர்ணசே மில்திகை குந்தி தேவி அவர்கள் வந்து கர்ணனை மீட் பண்ணுறாங்க பையனை. கர்ணசே பாண்டவோं के पक्ष में आने की प्रार्थना करती है அவங்க வந்து அந்த அம்மா வந்து கர்ணன் கிட்ட பாண்டவர்கள் பட்சம் வந்து பாண்டவர் சைடு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ணன் ஆஸ்வீகார் கர்தேத்தாகே கர்ணன் வந்து நாட் அக்செப்ட் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. குந்தி ஆர் கர்ண தோனும் மௌனு கடை ரேத்தேகே குந்தி அம்மாவும் பையனும் குந்தியும் கர்ணன் ரெண்டு பேரும் தோனும் மௌன கடை ரேத்தேகே ரெண்டு பேரும் மௌனமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. கடைனா நின்றுட்டுருக்காங்க. ஸ்திதிக்கோ இந்த சுச்சுவேஷனை பிரபாவபூர்வன் பனானே கேளு இந்த சுச்சுவேஷனை அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காக கவி பிரகிருதிக்கா சஹாரா லேத்தேகே கொஞ்சம் இயற்கையோட ஹெல்ப்பை இந்த இடத்துல கவிஞர் எடுக்கிறாரு. கவி கஹத்தே ஹே கி ஆகாஷ்மே மோத்தி கூந்தே கயேஹே வானத்தில் முத்துக்கள் சிதறி கிடக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சாரி பூமி பர் இதை எல்லாமே சாரி பூமி பர் ஆஞ்சன் உடேல் தியா கயா ஹே சாரி பூமி பர் ஆஞ்சன் உடே தியா ஹேனா ஆஞ்சல் அப்படின்னா முந்தானை அப்படியே வந்து நம்ம பல்லு போட்ட மாதிரி இருக்குது. முந்தானையை அப்படியே விரிச்சு விட்ட மாதிரி இருக்குது. நட்சத்திரம் சே சஜி சாடி நட்சத்திர ஸ்டார்ஸ் நட்சத்திரத்தால் அலங்கரிக்கப்பட்ட சாரி சாடினா புடவை பெஹன்கர் அதை புடவையை கட்டிக்கிட்டு நிஷானா இந்த இடத்துல லைட்டு நிஷா கூம் ரஹிக நட்சத்திரத்தால் ஆன அந்த ஸ்டார்ஸால் ஆன அந்த புடவையை கட்டிக்கிட்டு வெளிச்சம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்னன்னா நைட் டைமில் அப்படியே ஸ்டார்ஸ் வந்து தரையில் படுறதை இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறார். திசாயே ஸ்தப்து அப்படின்னா தெரிகிறது. திசாயனா டைரக்ஷன் எல்லா டைரக்ஷனையும் பளிச்சுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. பூரி துனியா ஸ்தப்து அப்படின்னா எல்லாம் அந்த உலகமே வந்து நமக்கு தெரியுது. அவ்வளோ மூன்லைட் இருக்குன்னு சொல்கிறார். பக்ஷி விருந்து சுப்புத்தே பக்ஷி டல்லுன்னு அர்த்தம். விருந்துனா தல்லுனா
இப்போ குருவிகளுடைய கூட்டம், பறவைகளுடைய கூட்டம்னு அர்த்தம். விருந்துனா இந்த இடத்துல பறவைகளின் கூட்டம் சுப்புத்தே அப்படின்னா சைலண்ட்டாக இருந்துச்சான். அந்த பறவைகளுடைய கூட்டமெல்லாம் அப்படியே கீ 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 குக்குன்னு கத்தாமல் அமைதியாக இருந்துச்சு. ஜில்லி கபி கபி அப்புனா ஸ்வர் பர்த்தி தி. ஜில்லி மட்டும் மக்கடி மட்டும் அப்பப்போ அதோட ஸ்வர்னா மக்கடி மட்டும் அதோட ஸ்வர், மக்கடி அதோட ஸ்வர்ரை வந்து ஸ்வர்னா சவுண்டை அப்பப்போ எழுப்பிட்டு அமைதியாச்சு, எழுப்பிச்சு அப்படின்ட்டு. மச்சிலி ஜல்லுமே சப் சப் கர்த்தி தி. மச்சிலி வந்துட்டு மீன்கள் வந்து தண்ணியில் சப் சப் சலசலன்னு ஒரு சத்தத்தை எழுப்புச்சு. இஸ் வர்ணுக்கே பாத்து கவி கருணார் குந்திக்கு மனோதசா கா வர்ணன் கர்த்தகே. இந்த வர்ணனைக்கு அப்புறம் கர்ணனும் குந்தியும் அவங்களோட மனதசா அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. இசே காவியமே ஏக் பிரகார் கி கம்பீரத்தா ஆ ஜாத்தி ஹே. இதுலேருந்து காவியத்துக்கு ஒரு டைப் ஆஃப் கம்பீரத்தா, பிரேவ்னஸ் வருது. ஜஹா பிரகிருதி சித்திரன் சே காவியக்கோ சகாயத்தா மில் சக்தா ஹே. எங்கே வந்து நேச்சரில் இருந்து இந்த காவிய ரஸ்மிரதிக்கு சகாயத்தா உதவி கிடைக்குமோ மில் சக்தா ஹேத்தா வஹா கவினே பிரகிருதி கா வர்ணன் கியா ஹே. அங்கங்கே எங்கே தேவைப்படுதோ அங்கங்கே கவிஞர் வந்து இயற்கையை வந்து வர்ணிச்சிருக்காரு. இந்திரன் சே கவச் கோ இந்திரன் கர்ண சே இந்திர கர்ண சே கவச் கோ दान में मांगने आता है. இந்திரன் கடவுள் இந்திரன் வந்து கர்ணன் கிட்ட கவச்சத்தை மாங்கினேன்னா கேட்க. கவச்சோன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி கர்ணன் கூடையே கோல்டில் அவர் ஸ்கின்னோட ஒட்டிகிட்டு இருந்த ஒரு பொருள், அவர் ஜாக்கெட் மாட்டியிருக்கும், ஜாக்கெட் மாதிரி இருக்கும். அதை வந்து மாங்குத்தேன்னா அவர் வந்து கேட்குறாரு, அதை எனக்கு தானமாக கொடுத்துடு அப்படின்னு கேட்குறாரு. इसका विवरण देने से पहले கவி தானிக்கே சம்பந்தமே குச்சு கேத்தே ஹே. இதோட விவரண எக்ஸ்பிளனேஷன் பண்ணாதுக்கு முன்னாடி கவிஞர் வந்து தானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காரு. கவி யஹா பிரகிருதி கா சஹாரா லேத்தே ஹே. கவிஞர் வந்து இந்த இடத்துல பிரகிருத்தியை கொஞ்சம் ஹெல்ப்பு கூப்பிட்றாரு. கவி தின்கர் கேத்தே ஹே கி நதி அப்னா ஜல் சாகர் கோ தேத்தா ஹே. நதி வந்து வாய்க்கால் வந்து ரிவர் வந்து அதோட பானி ஃபுல்லாக கொண்டு கடலுக்கு கொடுக்குது. வஹா ஜல் பாப் பன்டா ஹே. அங்கே அந்த கடலில் போன அந்த நீர் வந்து ஆவியாக வந்து மேலே போகுது. ஒரு பாதல் பன்கர் மேகமாக மாறி பஹாடு பர் பானி பர்சாத்தா ஹே. பஹாடுனா மலைகளில் வந்து தண்ணியை வந்து பர்சாத்தானா மழையை பொழிய வைக்குது. நதிக்கோ நயா ஜீவன் மில்தா ஹே. நதிக்கு வந்து ஒரு புதிய உயிர் கிடைக்குதாங்க. ஜோ ஜித்னா தேத்தா ஹே வா உத்னா ஹி பாத்தா ஹே. யார் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அவ்வளவு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுத்த கா வர்ணன் கர்த்தே சமய கவி பிரகிருதி கா வர்ணன் கர்த்தே ஹே. யுத்த வர்ணிக்கிற இடத்துல கவிஞர் கொஞ்சம் இயற்கையும் வர்ணிக்கிறாரு. யுத்தமே கர்ணு சத்ருவும் பர் டூட்டு படுத்தா ஹே. யுத்தத்தில் வாரில் வந்து கர்ணன் வந்து எனிமி கிட்ட டூட்டு படுத்தான்னா அப்படியே கண்மூடித்தனமாக சண்டை போடுறாரு. அது சத்ரு சேனா பாகு ஜாத்தே ஹே. சத்ருக்களோட படைகள் வந்து அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிருது. இஸ்கோ சம்ஜானே கேலியே, இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கவி கஹத்தே ஹே கி படி தேஜி சே தூஃபான் சலா. ரொம்ப வேகமாக ஒரு புயல் காற்று அடிச்சிச்சு. உஸ்கே காரன் பேடோं की ஜடு டூட்டுனே லகி. அதன் காரணமாக மரங்களுடைய வேரெல்லாம் வந்துட்டு அப்படியே வேரோட பிடுங்கிருச்சு. உஸ்கே டாலியாம்பி டூட்டுக்கர் கிர்னே லகி. அதோடைய பிரான்ச்சஸ் கிளைகளும் அங்கங்கே நொறுங்கி கீழே விழுந்துச்சு, உடஞ்சி விழுந்துச்சு. பாடுனா நதி, வெள்ளம் அப்படின்னு சொல்லலாம். நதிகள் கூட नदी एक प्रकार से जिस तरह किनारे काफ उठता है. बाढ़ के பிரஹார் பாடுக்கே பிரஹார் அப்படின்னா வெள்ளம் வரும்போது, வெள்ளம் வாய்க்காலில் அடிச்சுக்கிட்டு ஓடும்போது ஜிஸ் தரகு கினாரா காப் உடுத்தாக அப்படியே கரைகள் எல்லாம் நடுங்குமா. எங்கடா அந்த வெள்ளத்தில் கரைகள் மரங்கள்லாம் அடித்து வேரோட பிடுங்கிட்டு போயிட போகுது அப்படின்னு. சக்கரவாது கே சமய, சக்கரவாதுனா சைக்ளோன், சூறாவளின்னு சொன்னாங்க. சக்கரவான் கே சமய
கிர்தே பத்தே, கிர்தேனா கிரே பத்தே, கீழே விழுகிற அந்த இலைகள் எல்லாம் ஜிஸ்தர உடுத்தேகே, அப்படியே சுழல் காற்று மாதிரி சுற்றி 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 வந்து பறந்து போகும். உசி தர சத்ருவோம் கா ஏக் தில், சத்ருவோம் கா ஏக் தில் காபனே லக்தா ஹே, சத்ருவோம் கா தில், அந்த கர்ணனை பார்த்துட்டு அதே மாதிரி எனிமியோட ஹார்ட் வந்து அப்படியே காபனேனா லப்டப் லப்டப்னு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு மட்ட படப்படன்ட்டு. ஹம் லோகோனே யுத்துக்கோ கபி நகி தேக்காத்தா, நம்ம எல்லாரும் நேச்சுரலாக யுத்தத்தை வந்து நேருக்கு நேர் பார்த்ததே இல்லை. மகர் ஆந்தி பாட் और चक्रवात आदि के कारण होने वाले नाश को देखा है. ஆனால் நம்ம இயற்கையின் அழிவான அந்த ஆந்தி பாட் சக்கரவாத் ஆதிக்கு காரண் ஹோனே வாலே, இது அனைத்தும் காரணமாக நடந்த சர்வநாஸ் நாஸ் அழிவுகளை வந்து நாம் பார்த்துருக்கோம். इसलिए कवि प्रकृति के चित्रण की सहायता से युद्ध का चित्रण करते हैं. கவிஞர் வந்து நேச்சரோட பிரகிருத்தியோட சித்திரன் அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அதோட உதவியால் யுத்துக்கா சித்திரன் கர்த்தேகே, யுத்தம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளையே நேரில் பார்க்க வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். கர்ணிக்கு கஹானியுமே கட்டுனாயே அதிக்குகே, கர்ணனோட கதைகளில் வந்து நிகழ்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிரகிருதி சித்திரனிக்கே பீச்சே படுனேசே, பிரகிருதி நேச்சரை வர்ணிக்கிறோன்னு அது பின்னாடியே நம்ம போனோம்னா அதுக்கு ஒன்று கட்டுனாவோங்கோ பூரி தரக பத்தானாகி கவிகா லட்சியத்தா, ஆனால் அதை விட்டுட்டு பீச்சே பட்னேசே அதிக்கு, நேச்சரை வந்து அதிகமாக நேச்சர் பின்னாடி போகாமல் ஆனால் அந்த ரஷ்மிரதியில் வர நம்ம கர்ணனை வந்து பூரி தர அந்த நிகழ்வுகளை நம்ம முன்னாடி சொல்கிறது தான் கவியோட ஒரே ஒரு லட்சியமாக இருந்துச்சு. इसलिए ரஷ்மிரதி காவியமே பிரகிருதி சித்திரன் அல்ப மாத்திரமே ஹுவாஹே, இந்த ரஷ்மிரதி அப்படிங்கிற நம்ம காவியத்தில் வந்து பிரகிருதி சித்திரன் நேச்சரை வர்ணிக்கிறது வந்து அல்ப மாத்திரமே ஹுவானா ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் இருந்துச்சு. ஆர் உஸ்கா பிரபாவ் பி கம்ஹீதா, அதோட தாக்கமும் நமக்கு கொஞ்சமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.